உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக. அல்லேலூயா அல்லேலூயா. உமது திருவுளம் விண்ணலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அல்லேலூயா அல்லேலூயா. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனத்தின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனத்தின் கீறல்களை மாற்றிட வருவீர். மனத்தின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனத்தின் கீறல்களை மாற்றிட வருவீர். மனத்தின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் கொடுப்பாராக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஜெபிப்போமாக. இங்க வந்துருங்க. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை விரைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்திட வேண்டும் என்று உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி மேலும் சார்ந்தவற்றை நோக்கி தூய உள்ளத்துடன் உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியோர் காண்போர் அனைவரும் உம் ஆட்சியை என்றும் காண்பார்களாக. உம் திருமகன் இயேசுவின் திரு இதயத்தையும் எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதனுடைய துணையாலும் எங்கள் தாயும் அன்னை மரியனுடைய அரவணைப்பாலும்
எல்லா புனிதர்களுடைய தோழமையிலும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த திருவிழா நாட்களை சிறப்பாக தூய உள்ளத்தோடு ஆன்மீகத்திலும் உமது இறைவார்த்தையை நேசிப்பதில் நாங்கள் இதை ஆர்வமாக இருக்க உமது வழித்துணையை கேட்டு செபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மனதுக்கு தூய் ஆவியாருக்கு மாற்றி உண்டாவதாக. எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாரங்களை போக்கிட வருவி, மன்னத்தின் காயங்களை ஆற்றிட வருவி, மன்னத்தின் பாரங்களை போக்கிட வருவி, மன்னத்தின் காயங்களை ஆற்றிட வருவி. இதயத்தின் வேறுப்புகளை விலக்கிட வருவி, கல்மன இதயத்தை கரைத்திட வருவி, இதயத்தின் வேறுப்புகளை விலக்கிட வருவி. விலக்கிட வருவி. பக்கம் எண் 16. கடலாய் எழுந்து வருகிறோம், தெய்வ
தெய்வமே உன் சந்நிதியில் கூடி வருகிறோம், ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம். இயேசுவே உம் அருள்மழையில் நனைந்து மகிழவே, அலைக்கடலாய் எழுந்து வருகிறோம். தெய்வமே உன் சந்நிதியில் கூடி வருகிறோம், ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம். இயேசுவே உன் அருள்மழையில் நனைந்து மகிழவே, எழுகிறோம் வருகிறோம், உன் பாதம் சரணாகிறோம். எழுகிறோம் வருகிறோம், உன் பாதம் சரணாகிறோம், உன் பாதம் சரணாகிறோம். அலைக்கடலாய் எழுந்து வருகிறோம், தெய்வமே உன் சந்நிதி கூடி வருகிறோம், ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம். இயேசுவே உன் அருள்மழையில் நனைந்து மகிழவே, உண்மைக்காகவும் உயர் நீதிக்காகவும் குரல் கொடுக்கும் குழுமமாகவே, தலைவன் இயேசுவின் லட்சிய கனவை செயல்படுத்தும் சீடராகவே, உண்மைக்காகவும் உயர் நீதிக்காகவும் குரல் கொடுக்கும் குழுமமாகவே, தலைவன் இயேசுவின் லட்சிய கனவை செயல்படுத்தும் சீடராகவே, உழைப்பவரின் வியர்வை துளி உழுபவரின் கண்ணீர் துளி மனிதன் தேடும் விடியலாகட்டும். உழைப்பவரின் வியர்வை துளி உழுபவரின் கண்ணீர் துளி மனிதன் தேடும் விடியலாகட்டும். மனிதத்திலே இதயம் மலரட்டும், மனிதத்திலே இதயம் மலரட்டும். எழுகிறோம் வருகிறோம், உன் பாதம் சரணாகிறோம். எழுகிறோம் வருகிறோம், உன் பாதம் சரணாகிறோம், உன் பாதம் சரணாகிறோம். அலைக்கடலாய் எழுந்து வருகிறோம், தெய்வமே உன் சந்நிதியில் கூடி வருகிறோம், ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம். இயேசுவே உன் அருள்மழையில் நனைந்து மகிழவே, அலைக்கடலாய் எழுந்து வருகிறோம், தெய்வமே உன் சந்நிதியில் கூடி வருகிறோம், ஆனந்தமாய் இணைந்து வருகிறோம். இயேசுவே உன் அருள்மழையில் நனைந்து மகிழவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி செலுத்த வந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் 22வது இளைஞர் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர் ஞாயிறை கொண்டாடும் வேளையில் நீங்களும் சான்று பகர்வீர்கள்,
ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய இளைஞர்கள் எண்ணின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநலச் சவால்கள், அருள் வாழ்வில் வெற்றிடம் போன்ற பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கு நடுவிலும் அவர்களிடம் படைப்பாற்றல், சமூக அக்கறை, துணிச்சல், மாற்றத்தை விரும்பும் ஆர்வம் போன்ற நலமளிக்கும் ஆற்றல்கள் நிறைந்துள்ளன. அவர்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் மூலம் இயேசுவோடு உடன் பிறந்தாருக்கு உரிய உறவுடன் வாழத் தொடங்கியுள்ளனர். இந்த உறவை ஆழப்படுத்துவதன் மூலமும் இவ்வுலக பொருட்களில் பற்று கொள்ளாமல் இயேசுவின் அன்புக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சான்று பகர்வதன் மூலமும் இந்த உலகை மாற்றியமைக்க முடியும். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய பாதை இதுவே. இத்திருப்பலியில் இறை சமூகமாய் ஒன்றிணைந்துள்ள எம் உறவுகளே, இளைஞர்களை வெறுக்காமல் அவர்களோடு உடன் பயணித்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் செயல்களை செயல்படுத்த தளங்களை உருவாக்குங்கள். அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள். கொடிகள் உயரே பறப்பது போல இளைஞர் இளம் பெண்கள் வாழ்க்கையில் உயர்ந்திட ஆசீர்வதியுங்கள். இறைவன் நம் அனைவர் மீதும் தம் அருளை பொழிய ஆசீர்வதிக்க இணைவோம் இத்திருப்பலியில். இதன் முதன்மையான முத்தான முதல் நாளிலே நமது பாதுகாவலர் சாமிநாதரனுடைய கொடியேற்ற நாளிலே நாம் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். தூய சாமிநாதர் நமக்கு இந்நாள் வரை காத்து வந்தவர். தொடர்ந்து நமக்கு எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று அவர் மூலமாக நாம் இறைவனிடம் வேண்டுவோம். குறிப்பாக நமது ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்கள், உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள், இவர்களுடைய குடும்ப நலன், ஆசீர்வாதம், குடும்ப ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிகள், நல்ல உடல் ஆன்ம சுகம், நாம் நினைத்த காரியங்களிலே வெற்றி, இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்ல கல்வி அறிவு, நல்ல உயர்கல்வி வளர்ச்சிகள், நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நல்ல திருமண வரன்கள், நல்ல குழந்தை பாக்கியம் அனைத்தையும் இந்த சாமிநாதர் தர வேண்டும் என்று நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு மன்றாட்டேன். பொருள் நாட்டங்கள், பேராசை, தன்னலம் போன்ற பற்றுதல்களால் இறையன்பையும் பிறரன்பையும் புறக்கணித்துள்ளோம். ஏக்கமாக இணைந்து செயல்பட தவறியுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆதிக்கம் நிறைந்த உலகில் சமூக வலைத்தளங்களின் மாயையிலும் போலி ஒத்தேர்ப்புகளிலும் அழங்க அங்கீகாரங்களிலும் மூழ்கி உண்மையான உறவுகளையும் அருள்வாழ்வின் அமைதியையும் இழந்துள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். சிக்கல், மனநல சவால்கள் ஆகியவற்றால் துன்புறும் போதும் மற்றவர்கள் முன் நீதிக்கும் அன்புக்கும் சான்று பகர்ந்து வாழ தவறிய போதும் கிறிஸ்துவின் போதனைகளுக்கு மாறாக செயல்பட்டுள்ளோம். இறையாட்சியின் பாதையில் இருந்து விலகி சென்றுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடனிருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருவிழா கொடியேற்ற நாளுக்கு அனைவரும் நமது ஊரை சார்ந்தவர்கள், வெளியூர் மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே வாழ்த்துகிறோம், மிக்க மகிழ்ச்சி. இந்த கொடியேற்ற நாளை தலைமையேற்று சிறப்பித்தவர் நமது பங்கினுடைய ராயப்பபுரத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் அருட்தந்தர் ரீகன் வின்சென்ட் ராஜ் அவர்கள். திருவிழா அவருக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை விடுமுறை கிடைக்கும். எனவே இந்த நாட்களிலே நம்மோடு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. எனவே நமக்கு உதவி செய்வதற்காக பல பணிகளை விட்டுவிட்டு, விடுமுறையாக இருந்தாலும் மற்ற பணிகளை தள்ளி வைத்துவிட்டு நமக்காக இந்த 10 நாட்களும் நம்மோடு இருந்து வழிபாடுகளில் நமக்கு உதவி செய்வார்கள். எனவே இந்த நாளை தலைமையேற்று சிறப்பு செய்கின்ற நமது அருட்தந்தை அவர்களுக்கு நாம் அவருடைய பணி சிறக்க வேண்டுமெனவும் அவருக்கு வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர் உடல் ஆன்ம சுகத்திற்காகவும் அவர் பணி சிறக்க நாம் வேண்டுவோம். தந்தை அவர்கள் பெத்தாரம் சபையை சார்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது திருவிழா வரி இந்த ஆண்டு போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த திருவிழா வரிகளை
தயவு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் வரி பாக்கி உள்ளவர்கள் திருவிழா வரிகளை அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல காலை உணவிற்கான நன்கொடை இவைகளையும் தாராளமாக அன்பிய பொறுப்பாளரிடமோ அல்லது ஊர் தலைவர்களிடமோ பெரியவர்களிடமோ வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுநன்மை எடுக்கக்கூடியவர்கள் எந்த விதமான வரி பாக்கி இல்லாமல் இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளவும். பழைய வரி பாக்கி இருந்தால் அதை முடித்து கொள்ள வேண்டும். புதுநன்மை எடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப கையேடு, அந்த வரி அவைகளை அருள் சகோதரிடம் காட்டவும். அத்தோடு அந்த ஞானஸ்நான தேதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே இந்த வாரங்களிலே என்னிடம் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் ஞானஸ்நான தேதியை பங்கு இல்லத்திற்கு வந்து அதை பார்த்து குடும்ப கையேடையும் கொண்டு வாருங்கள். அதிலே பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். 10 நாட்கள் நமக்கு முத்தான மகிமையான நாட்களாக மாற தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த 10 நாட்களும் எல்லோருமே வருகை தர வேண்டும். எல்லோருமே, இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லோருமே வர வேண்டும். இன்று இளைஞர் ஞாயிறு, நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள், மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே போல எல்லா ஞாயிறு திருப்பலி இந்த 10 நாள் வழிபாடுகளிலே இளைஞர்களே, நமது ஆலயம் நமது ஊர் என்ற ஒரு விதத்திலே இந்த இறை வார்த்தை ஆன்மீக மிக மிக முக்கியம். எனவே இந்த 5 நாள் வழிபாடுகளிலே, இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களும் இளைஞர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நடக்கக்கூடிய எல்லா விழாக்களிலும் உங்களுடைய அன்பு கரம் கண்டிப்பாக ஊர் வளர்ச்சிக்கும் எல்லோருடைய இதுக்கும் தேவைப்படுகிறது. எனவே எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் 10 நாட்களும். அதே போல் இந்த 10 நாட்கள் வரும் பொழுது விவிலியத்தை கையிலேந்தி வாருங்கள். எல்லோருமே விவிலியத்திலே கையிலேந்தி வாருங்கள். விவிலியம் மிக மிக முக்கியமான ஒன்று. அதே போல் பாடக்கூடிய பாடல்களை இணைந்து பாடுங்கள். இந்த விழாவை நல்ல ஒரு முறையிலே ஆன்மீக ஒரு விழாவாக மாற்றி அமைத்துக் கொள்ள சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்று மாலை 6:30 மணிக்கு நற்கருணை ஜபமாலை, 7 மணிக்கு நற்கருணை ஆசீர் நடைபெறும். முதல் வாசக முன்னுரை. நமது கடின உழைப்பு, திறமை, ஞானம் ஆகியவற்றை கொண்டு நாம் சேர்க்கும் செல்வங்கள் இறுதியில் யாருக்கு போய் சேரும்? வாழ்நாள் எல்லாம் துன்பப்பட்டு சேர்த்தவை வீண், முற்றிலும் வீண் என்று ஏன் சபை உரையாளர் கூறுகிறார்? எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆக இருக்கும் இன்றைய இளைஞர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கும் வேளையில் இந்த வாசகம் அவர்களுக்கு எந்த வகையான செல்வங்கள் நிலையானவை என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2, அதிகாரம் 2, இறைவசனங்கள் 21 முதல் 23 வரை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனத்திற்கு அமைதி இல்லை. எல்லாமே வீணே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 222. பக்கம் எண் 222.
இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனக்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனக்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் அலை சீரும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இவ்வுலகு சார்ந்த ஆசைகளுக்கும் பாவ செயல்களுக்கும் நாம் அடிமையாகாமல் இயேசுவோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கும் நமது வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி திருத்தூதர் பவுல் 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் என்பதால் உலக போக்கிலான தீய இயல்புகளை களைந்து புதிய மனித இயல்பை அணியும்படி அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இளைஞர் நாளின் கருப்பொருளான நீங்கள் சான்று பகர்வீர்கள் என்பது கிறிஸ்து இயேசுவோடு நாம் பெற்றிருக்கும் இந்த புதிய வாழ்வின் வெளிப்பாடு என்பதையும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் எதை நாட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. இதயம் திறந்து வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். 2ஆம் வாசகம்
மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13 முதல். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் நம் ஊரின் பாதுகாவலராம் சுவாமிநாதருக்கு விழா எடுக்கிறோம். திருக்கொடி ஏற்றி அவரது திருவுருவ சப்பர பவனியை ஊர் ஊராக சென்று வரவேற்று 10 நாட்களும் அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்றால், அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மாயையை அவர் செய்து போயிருக்கிறார். என்ன செய்தார்? ஒன்றுமில்லை, தனது ஆன்மாவை அவர் காத்து கொண்டார். தனது ஆன்மாவை அவர் மீட்டு கொண்டதால் இன்று அவருடைய திருக்கொடி மேலே பறக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தனது உயிர்க்கு, தனது ஆன்மாவிற்கு செல்வம் கடவுளே என்று அவர் கடவுளிடம் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தபடியினால் இன்று அவர் புனிதராக, நமது ஊருக்கு பாதுகாவலராக அவர் திகழ்கிறார். ஆகவே இன்று அவருடைய திருக்கொடியானது மேலே பறக்கிறது. அன்புமிக்கவர்களே, புனித சுவாமிநாதனுடைய திருக்கொடி விழாவை ஏற்றி வந்திருக்கிற நாம் அவரை போல, இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுவதை போல, மேலுலகை நோக்கியே நமது எண்ணங்கள் இருக்கட்டும் என்ற ஒரு மைய கருத்தினை இன்றைய வழிபாடானது நமக்கு கொடுக்கிறது. இன்று கேட்ட நாம் முதல் வாசகம் சபை உரையாளர் என்கிற நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நாம் இந்த வாசகம் முழுவதும் வீண் 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 என்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. வீண் என்றால் என்ன அர்த்தம்? வெறுமை, ஒன்றுக்குமே உதவாதது. அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திலே நம் உயிர் இருக்கிற பொழுது இந்த உலகம் தருவது அனைத்தும் வீண் என்பதை இந்த சபை உரையாளர் ஞானத்தோடு நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த உலகத்திற்கு நாம் செல்வம் சேர்ப்பதை விட இந்த உயிர்
சொந்தக்காரரான கடவுளுக்கு நாம் செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுவார், உண்மையாக நாம் கிறிஸ்துவோடு இறந்தவர்களாக இருக்கும் பொழுது ஏன் உலகு சார்ந்தவற்றை இறுக பற்ற வேண்டும்? ஆகவே நாம் விண்ணகத்தை நோக்கியதாகவே நமது நோக்கம் இருக்கட்டும் என்று அவர் அழைக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து உடைமைகளையோ சொத்துக்களையோ செல்வங்களோ நமக்கு வாழ்வளிக்காது, ஆகவே பேராசை வேண்டாம், தமக்காக செல்வம் சேகரிக்காமல் கடவுள் முன்னிலையில் செல்வம் சேகரிக்க வேண்டும் என்பதனை அவர் நமக்கு வலியுறுத்துகிறார். செல்வம் என்று வரும்பொழுது யாருக்குத்தான் ஆசை இருக்காது? நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், காராக இருக்கலாம். இவை அனைத்தும் செல்வம் என்கிற ஒரு வார்த்தைக்குள் அடங்கி விடுகிறது. செல்வம் என்ற பெயருக்கு பொருள் என்ன? கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், செல்வம் என்பது எப்போது நம் கைகளை விட்டு செல்வோம் என்று நிற்பதால் தான் செல்வத்திற்கு செல்வம் என்று பெயர் வந்தது. புரிந்துதான் நான் சொன்னது? எப்போது நம் கையை விட்டு செல்வோம் என்று இருப்பதால் தான் செல்வத்திற்கு செல்வம் என்று பெயர் வந்தது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைப்பது என்ன? நம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேட வேண்டியது பொருட்செல்வத்தை அல்ல, அருள் செல்வத்தை. இறைவனுடைய அருளைத்தான் நம் செல்வமாக பெற வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறது. இன்றைய நற்செய்தியிலே எதற்காக இயேசுவிடம் இவர்கள் போய் எனது சகோதரிடம் உடைமைகளை பெற்றுத்தாரும் என்று கேட்க வேண்டும்? யூத சமுதாயத்திலே தங்களுடைய உடைமைகளை, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர்கள் யாரிடம் போவார்கள் என்றால் போதகர்களிடம்தான் போவார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு போதகர்களாக, இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டபடியினால் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க கோருகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு மனித வாழ்வின் உண்மையான செல்வம் யார்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட தான் இருக்குது. பணம் மனிதனை கடவுளிடம் வர இல்லாமல் தடுத்து விடுகிறது என்று அவருக்கு விவரித்து கூறி இயேசு சொல்லுகிறார், பேராசை வேண்டாம், தமக்காக செல்வம் சேகரிக்காமல் கடவுள் முன்னிலையில் செல்வம் சேகரிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே எடுத்து கூறுகிறார். இப்போ யார் தான் அந்த செல்வத்தை சேகரிக்க முடியும்? எப்படி தான் சேகரிக்க முடியும்? கடவுள் முன்னால் செல்வத்தை எப்படி சேகரிப்பது? கன்ஃபியூஷனாக இருக்குதா? ஒன்றுமே இல்லை. எடுத்து வாசியுங்கள் சீராக்கி ஞானம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்றும் வாழும் ஆண்டவரே அண்டம் முழுவதையும் படைத்தார். 2வது வசனம், ஆண்டவர் ஒருவரே நீதியுள்ளவர், அவரை தவிர வேறு எவரும் இலர். அன்புமிக்கவர்களே, கடவுள் முன்னிலையில் செல்வத்தை சேகரிக்க 3 விஷயம் முக்கியம். ஒன்று, நான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, நாம் இருக்கும் உலகம் எத்தகையது என்பதை புரிந்து கொண்டால் போதும், கடவுள் முன்பாக நாம் செல்வத்தை சேகரிக்க முடியும். நான் யார் என்பதற்குத்தான் இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறது. என்றும் வாழும் ஆண்டவரே அண்டம் முழுவதையும் படைத்தார், அவர் ஒருவரே நீதியுள்ளவர். இதன் மூலமாக நமக்கு தெளிவது என்ன? நான் படைக்கப்பட்டவன், நான் படைப்பாளி அல்ல. கடவுள்தான் என்னை படைத்தார், நான் படைக்கப்பட்டவன், நான் நீதி உள்ளவன் அல்ல. ஏதாவது ஒரு காரியத்திலே நான் நீதியற்றவனாக மாறிவிடுகிறேன். கடவுள் ஒருவரே நீதியுள்ளவர் என்று கடவுளை மகிமைப்படுத்துவது தான் என்னுடைய வேலை. கடவுள் எதற்காக நம்மை படைத்தார்? அவரை போற்றவும். மறைக்கல்வியில் படிச்சிருப்போம் இல்லை பிள்ளைங்களா?
ஞான உபதேசத்தில் படிச்சிருக்கீங்களா? இறைவன் நம்மை எதற்காக படைத்தார் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வரும், அது கீழே ஒரு பதில் வரும் இல்லையா? எதற்காக இறைவன் நம்மை படைத்தார்? அவரை புகழவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு நன்றி செலுத்தவும் தான் நம்மை அவரை படைத்திருக்கிறார். இதுதான் நான் படைப்பாளி அல்ல, நான் படைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இரண்டாவதாக, நான் யார்? எனக்குள்ளே உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்குள்ளே ஒரு ஆன்மாவை இருக்கிறது. அந்த ஆன்மாவை பாதுகாப்பது தான் எனது கடமை. அதைத்தான் புனித சுவாமிநாதர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார். ஆகவே தான் இன்று அவர் நமக்கு ஒரு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இரண்டாவதாக, கடவுள் யார்? கடவுள் யார்? எஸ்ஐயா 49 14 முதல் 16 வரை. 15 வாசிங்க. 49 15. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இவர் தான் கடவுள். பார்த்தீங்களா? கடவுள் தன்னை போல இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை படைத்தார். ஆனால் மனிதனோ பாவம் செய்து அவரை விட்டு விலகிவிட்டான். ஆனால் கடவுள் இரக்கத்தின் ஆண்டவர், அன்பின் ஆண்டவர். பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் நான் அவரை மறக்க மாட்டேன். நான் உங்களை, மனிதர்களை, நம்ம எல்லாரையும் அவருக்கு உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். இவர்தான் கடவுள். ஆகவே இந்த கடவுள் நம் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக தத்தெடுத்து விட்டிருக்கிறார். ஆகவே அவர் முன்னிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் இருக்க வேண்டும். இதுதான், இந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் கடவுள் முன்னிலையில் நாம் தாழ்ச்சியாக இருப்போம், நன்றியுணர்வோடு இருப்போம். இப்படி இருந்தால் கடவுள் முன்னிலையில் நாம் செல்வத்தை சேகரிக்கலாம். மூன்றாவதாக, உலகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மை அதற்கு அடிமையாக்கிவிடும். ஆகவே உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தோடு ஒட்டாமல் நாம் இருக்கிறது தான் கடவுளுடைய திட்டம். அதற்காக கடவுள் நமக்காக படைத்தவை அனைத்தையும், நமது ஆன்மாவை அது எந்த அளவுக்கு மீட்பதற்கு உதவி செய்வதோ அது அளவுக்கு அதை நாம் பயன்படுத்தி விட்டுவிட வேண்டும். ஆகவே தான் புனித பவுல் அழகாக சொல்லுவார், பிலிப்பியர் 3:7, பிலிப்பியர் 3 எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். பார்த்தீங்களா? இந்த உலகம் தருகிற பெருமை, பதவி, அந்தஸ்து எல்லாமே இவர் குப்பை என கருதுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே அவருக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, கடவுள் முன்னிலையில் நாம் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் படைப்பாளிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்காக ஒரு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார், அதை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் என் மீது அன்பாய் இருக்கிறார், அவருக்கு முன்னிலையில் நான் தாழ்ச்சியோடும் நன்றியுணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். மூன்றாவதாக, நாம் உலகத்தில் இருப்பது வாழ்நாள் முழுவதும் அல்ல, ஒரு நாள் நாம் கடவுளோடு போய் சேர வேண்டும் என்பதற்காக உலகத்தோடு நாம் இருந்தாலும் உலகத்தோடு ஒட்டாமல் நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக விண்ணகத்தில் வரவேற்க காத்திருக்கிறார். ஆகபடினால் பவுல் சொல்வது போல, இந்த உலகத்தை அவர் குப்பை என கருவது போல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே ஒப்பற்ற செல்வம் என்பதை நாமும் புரிந்து கொண்டு கடவுள் முன்னிலையில் செல்வத்தை சேகரிக்க புனித சுவாமிநாதரை போல ஆன்மாவை நாமும் மீட்டெடுக்க இந்த நவநாட்களில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனின் ஆசியை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையாக பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சுவாமிநாதருக்கு விழா தொடங்குகிற இந்த முதல் நாளில் நமது ஊரின் தேவைக்காகவும் நமது குடும்பத்தின் தேவைக்காகவும் நமது திருச்சபையின் தேவைக்காகவும் எல்லாவற்றையும் நமது ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திரு அவையில் உள்ள ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிகள், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பணியாளர்களாய் இளைஞர்களுக்கு சரியாக வழிகாட்டவும் முன்மாதிரியாக திகழவும் அருள்தாரும். அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான அருள் வாழ்வின் உதவியையும் வழிகாட்டுதலையும் வழங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கிலும் உள்ள இளைய தலைமுறையினர் யூபிலி 2025 ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் தங்கள் பயணத்தை தொடர செய்தருளும். இவ்வுலக செல்வங்களில் மாயையை அடிமையாக்காமல் கிறிஸ்துவோடு தொடக்கமும் முதல் இருந்து வரும் உறவின் மேன்மையை உணரவும் நேர்மையுடனும் சக மனப்பான்மையுடன் வாழ்ந்து உமது அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகர செய்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எண்மின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநல சவால்கள் போன்ற இன்றைய உலகின் சவால்களிலிருந்து எங்களது இளைஞர்கள் பாதுகாக்கப்படவும் இவற்றுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியையும் மனநிறைவையும் கண்டுகொள்ளவும் அதன் மூலம் உமக்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணத்தாசை, பதவி மயக்கமுறுதல், பொருள் குவித்தல் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து அனைவரும் விடுபட்டு கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ்ந்து இவ்வுலக செல்வங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து உமது இறையாட்சியின் அழியாத செல்வங்களை தேடவும் இறையாட்சிக்கு வாழ்வின் மூலம் சான்று பகரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவரையும் மன அமைதியின்றி துன்படுவோரும்
உமது ஆறுதலையும் நலமளிக்கும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஏழை எளியோர் ஆகிய அனைவரும் உமது அன்பின் அரவணைப்பை பெற்று தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். இதன் மூலம் உமது இரக்கத்திற்கு சான்று பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியில் பங்கேற்றுள்ள நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எங்கள் வாழ்வில் எழும் பேராசைகளை தவிர்த்து கிறிஸ்துக்குரியவர்களாக புதிய மனித இயல்புடன் வாழ அருள்தாரும். எங்கள் செயல்கள், வார்த்தைகள் ஆகியவற்றின் மூலம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சான்று பகர தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் ஊரின் பாதுகாவலராம் புனித சுவாமிநாதருடைய விழாவை கொண்டாடியிருக்கிற இந்நாளிலே அவருடைய திருக்கொடி வானில் பறப்பது போல எங்களுடைய உள்ளமும் மேலுலகை சார்ந்தவற்றை நாட, மேலுலகை சார்ந்தவற்றையும் தேட எங்களுக்கு உமது அருளை தாரும். ஆண்டவரே, எங்களுக்காக செல்வத்தை சேர்க்காமல் பொருட்செல்வத்தை விட அருள் செல்வத்தை நாங்கள் தேட எங்களுடைய உள்ளங்களை நீர் தூண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டிருந்தேன் வளர்ச்சியின் படியில் ஏற்றிவிட்டேன். தாழ்ச்சியின் வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் புகழ்ச்சியின் பாடல் பாடல் செய்தேன். ஆமென், பாடச் செய்தேன். எமக்கு வழியாய் தந்தேன், என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். என்னையே உமக்கு பலியாய் தந்தேன். என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. உன்னதன் உனக்கு என்னதன் காணிக்கை. உன்னதன் உனக்கு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்காவ திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்து ஒளிக்கு அழிக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், குறிப்பாக எங்கள் ஊரின் பாதுகாவலராம் புனித சுவாமிநாதர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அது உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். பக்கம் எண் 246. பக்கம் எண் 246.
இயேசை மீட்டி செல்லும். வரமென்று உனை கேட்பதெல்லாம் உறவெண்ணில் உயிர் வாழத்தானே. என் சாயல் என்று உன் சாயல் இன்று, என் சாயல் என்று உன் சாயல் இன்று, உன் முன்னையாம் எல்லாம் ஒன்று என்றாகும் நன்னாடும் தோன்றும். என்னுள்ளம் கவி ஒன்று பாடும், உந்தன் அன்பொன்று அது என்றும் நாடும். என்னுள்ளம் கவி ஒன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். உன்னோடு ஒன்றாகும் நேரம் உலகங்கள் சிறிதாகி போகும். உன்னோடு ஒன்றாகும் நேரம் உலகங்கள் சிறிதாகி போகும். நான் என்பதெல்லாமே மாறும், பிற சேவை உனதாக ஆகும். எல்லாமே சமமாய் எல்லோரும் நலமாய், எல்லாமே சமமாய் எல்லோரும் நலமாய், அன்பொன்றே ஆதாரமாகும். நின்று மண் மீது தோன்றும் என்னுள்ளம் கவி ஒன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். என்னுள்ளம் கவி ஒன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். இன்பங்கள் அதியான வெள்ளம் இதயத்தை சூழ்ந்தோடிக் கொள்ளும். இந்த கவி பாடி துள்ளும். ஆனந்த கவி பாடி துள்ளும். என்னுள்ளம் கவி ஒன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். என்னுள்ளம் கவி ஒன்று பாடும், உந்தன் அன்பொன்றே அது என்றும் நாடும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் கண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை
அன்புமிக்கவர்களே, இன்று இளைஞர்களுக்கான ஞாயிறை நாம் சிறப்பித்தோம். ஆகவே வெக்கம் இல்லாமல் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் எழுந்திரிச்சு நின்னுங்க பார்ப்போம். இளைஞர்கள் அப்படின்ட்டு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னுங்க. யாருமே இல்லையா? பின்னாலே யாரும் இல்லை போல. நன்மை கொடுக்கப்போ பார்த்தாச்சு. ஏந்திங்க, உங்களுக்காக இப்போ சிறப்பான ஒரு ஜெபம் பண்ண போகிறோம், அதனால தான். சரிங்களா? பசங்களும் பின்னால் எழுந்திரிச்சு நிற்கலாமே. வெரி குட். இந்த பக்கம் யாருமே இல்லையா? இளைஞர்கள், இளம்பெண்கள். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற மேலே எல்லோரும் எழுந்துச்சுங்க. 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ளஸ், 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் above. வெரி குட். அன்பு இளைஞர்களே, திருத்தந்தை நேற்றைய முன்தினம் இளைஞர்களை பார்த்து ஒன்று சொன்னார். இளைஞர்களை, நீங்கள் தான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் உலகிற்கு ஒப்பாக இருக்கிறீங்க என்று சொன்னார், திருவிவிலியத்தை அடிப்படையாக வைத்து. ஆகவே இந்த உலகிற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, நம்முடைய திருச்சபைக்கு நீங்கள் தான் சொத்து. இந்த உலகத்திற்கே நீங்கள் தான் சொத்து. இந்த கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த நோக்கத்தை நோக்கி தான் நீங்கள் ஓடணும். அதனால் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் பெருமையை கொண்டு வர வேண்டிய மக்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இருப்பதை வச்சு மன மகிழ்ச்சியோடு இருங்க. இல்லாத போய் தேடாதீங்க. இருப்பதை வைத்து மன மகிழ்ச்சியோடு இருங்க. மொபைலில் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? மொபைலில் அடுத்தடுத்து நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி தேடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அறிவு தான் பெருசாகவே தவிர மனசு சுருங்கிட்டே போகுது. அதனால் கட்டுப்படுத்த பாருங்கள். எல்லாத்தையும் உணர பாருங்கள். அம்மா அப்பாவுடைய அன்பை உணர பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுடைய அன்பை உணர பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் தெரியும். சரிங்களா? அதனால் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியோட இருங்க. நீங்கள் தான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க. அன்பின் நிறைவா, இதோ இந்த ஆலயத்திலே உமது சன்னிதானத்திலே எழுந்து நிற்கிற இந்த இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகிற்கு கொடுத்த இந்த சொத்துக்களை நாங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திற்கு இவர்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் வளரட்டும். ஆண்டவரே, ஞானத்திலும் கீழ்ப்படிதலிலும் தெய்வ பயத்திலும் இவர்கள் வளரட்டும். வருங்காலத்திலே ஆண்டவருடைய வாழ்க்கையின் மூலமாக உமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய மக்களாக இவர்கள் வளரட்டும். இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இவர்களை நீர் படைத்தீரோ இந்த நோக்கம் இவர்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இவர்களை எல்லாவித ஆபத்து விபத்துகளிலும் இவர்களை தப்புவியும். ஆண்டவரே, இவர்களுடைய தேவையை நீர் நிறைவேற்றும், தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் சாமிநாதரே